126 சங்கீதம் 1 சொல்லுகிறது, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஹல்லேலூயா. சியோனுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். நாம சிறையிருப்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வகையான சிறையிருப்பு இருக்கிறது. அந்த சிறையிருப்பு எதற்காக வந்தது? காரணங்கள் இருக்கிறது. அந்த சிறையிருப்பு எதினாலே வந்தது? 2 காரணம் இருக்கு. அந்த சிறையிருப்பின் நிமித்தம் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில தேவன் சிறையிருப்பை திருப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய சிறையிருப்பை அவர் திருப்பும் பொழுது எல்லாரும் சொப்பனம் காண்கிறவர்கள் போல தான் இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் சிறையிருப்பை எப்படி அவர் திருப்ப வேண்டும், அவர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது என்ன நடந்தது? 126 சங்கீதத்தில் 4 சொல்லுகிறது, கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். நிறைய பேருடைய ஜெபங்கள் இதுதான். தங்கள் சிறையிருப்பை தேவன் எப்படி ஆகிலும் திருப்ப வேண்டும். ஆண்டவர் வெள்ளங்களை திருப்புகிற தேவன். யோர்தான் நதி அப்படியே பெருகெடுத்து எதை வேணாலும் அடிச்சிட்டு போகும். கல், மண், மரம், செடி, கொடி, மனுஷர்கள் யார் போனாலும் அடித்து கொண்டு போகிற அந்த யோர்தான் நதியை கூட திருப்பக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய சிறையிருப்பு தான் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பட்டு கொண்டிருக்கிற சிறையிருப்புகள் என்னதான்? அது ஏன் வந்தது? அது யாரால் வந்தது? எதினால் வந்தது? ஏன் வந்தது? யாரால் வந்தது? எதினால் வந்தது? ஒரு மனிதனை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்கு சித்தம்னால் நேரம் இருந்தா ஒரு சிலரை குறித்து நாம் பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22 அதிகாரம் 10 மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். அவன் இனி திரும்புவதும் இல்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. இங்கே தேவன் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மூலமாக ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அவர் தொனிக்க அவர் சித்தமுள்ளவராய் மாறினார். அது என்ன? மரித்தவனுக்காக அழ வேண்டாம். நிறைய பேர் மரித்தவர்களுக்காக அழுவாங்க. எப்போ மரிச்சு போயிட்டாங்க, அவங்களுக்காக அழ வேண்டியதில்லை. ஏன்னு சொன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டு மரிச்சிருந்தா, கர்த்தருக்குள் மரிச்சிருந்தா, கர்த்தர் வரும்பொழுது திரும்ப அவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதனால மரித்தவங்களுக்காக அழ வேண்டாம். ஒருவேளை அவங்க கர்த்தரை அறியாம மரிச்சிருந்தா நம்ம என்னதான் அழுதாலும் அவங்க திரும்ப அவங்கள நம்ம காண முடியாது, பரலோகத்தில் காண முடியாது. அதனால மரித்தவர்களுக்காக அழ வேண்டாம். அதே நேரத்தில் அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். நிறைய பேருடைய வாழ்க்கையில தங்களுடைய நிலைமை என்ன, அதுக்காக அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. தாங்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த நிலைமையில இருக்கிறோம், அதை விட்டுட்டு மரித்தவங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருப்பாங்க, மரித்தவர்களுக்காக அழுது கொண்டிருப்பாங்க. ஆண்டவர் இயேசு மார்த்தாள் மரியாள் என்ற சகோதரிகள் அவங்க வீட்டுக்கு அவர் போனா ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவங்க அழுது சொன்ன ஒரு வார்த்தை, நீர் இருந்திருந்தீரானால் என்ற சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவரே கண் கலங்க வச்சிருச்சு. இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 இயேசு கண்ணீர் விட்டார். அதுக்கு பிறகு சொல்றாரு,
இப்பொழுதும் நம்ம பாஷையில் சொல்லணும்னா இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, அது மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ கூட ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குவாரு, அவர் அற்புதம் செய்வார் அப்படின்றது போல அவர் புரிய வைக்க பார்க்குறாரு. ஆனால் சகோதரி அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு, கவலைப்படுறாங்க. ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அங்கே கல்லறை இடத்துக்கு போகலாம் வாங்க, எல்லாரும் பார்த்து பேசுகிறாங்க. இவர் லாசருவை எவ்வளோ நேசிச்சார் பாருங்க, இவர் அழறாரு பாருங்க, இவர் இவ்வளோ அன்பு உள்ளவராக இருந்தார் பாருங்க, அப்படிலாம் ஜனங்க பேசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் மரித்தவனுக்காக அழலை, அங்கே அழற அவங்களுக்காக அழுதார். ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுகிறது, அழுகிறவர்களோட அழுங்க, சந்தோஷப்படுறவங்களோட சந்தோஷப்படுங்க. அவங்க அழறாங்க, அதனால அவங்களுக்காக கூட சேர்ந்து அழுதார். ஆனா மரித்தவனுக்காக அவர் அழல. ஏன் அழலைன்னா அவர் உயிரோட எழுப்ப போறாருன்னு அவருக்கு தெரியும். அங்க போய் அந்த கல்லை நீக்கி போடுங்க. உடனே கல்லை எடுத்து போடுறாங்க. அவர் சொல்றாரு தேவனை நோக்கி, இப்பொழுதும் நீர் என்னை கேட்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், இப்போ இந்த ஜனங்களுக்காக நான் இதை சொல்றேன்னு சொல்லி, லாசருவே வெளியே வா. லாசரு அவன் மரித்து போயிருந்தாலும் அவன் ஒரு சிறை போல சிறை வாசம், ஏன்னா கல்லறையில் இருக்கிறான். மரித்தவங்களுக்கெல்லாம் சிறை வாசம் எது? கல்லறை. மரிச்ச பிறகு கல்லறையில் வச்சிடறாங்க. ஐயோ, என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் என்னதான் வசதியானவங்களா இருந்தாலும் அவங்கள அதுக்கப்புறம் வச்சிருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு சிறை வாசம் மாதிரி கல்லறை தான் சிறை, சிறை போல அதுதான் அவங்களுக்கு வீடு. அப்போ அந்த கல்லறையில் இருக்கக்கூடிய லாசருவை ஆண்டவர் இயேசு வெளியே வரும்படிக்கு கட்டளையிட்டார். வெளியில் லாசரு வரான், ஆனால் கட்டுகளோட வரான். இயேசு இவன் கட்டுகளை என்ன செய்க? அருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சிறையில் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கிறீங்க, கட்டுகளோட தான் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரை சரியா துதிக்க முடியாதபடிக்கு, அவரை சரியா ஆராதனை செய்ய முடியாதபடிக்கு சில கட்டுகள் உங்களை கட்டி இருக்கு. அந்த கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு அவிழ்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிறையில் இருக்கிறவர்களை அவர் விடுதலையாக்க விரும்புகிறார். அதனால தான் மரித்தவங்களுக்காக அழாதீங்க, அவங்களுக்காக நீங்க துக்கப்பட வேண்டாம், அவங்களுக்காக நீங்க புலம்ப வேண்டாம். யாருக்காக நீங்க அழ வேண்டும்? சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள். சாத்தான் சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போயிருப்பான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டதை அறிந்தவுடனே, வாசித்து பாருங்கள் ஆதியாகமம் 14:14. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்து கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சிகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபார் மட்டும் துரத்தி சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திரும்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு துக்கமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா? சிலருக்கு ரெண்டுமே இருக்கு. ஏன்னா இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் தேவனால் அழைக்கப்பட்ட ஆபிரகாம். ஆபிரகாம் மற்றவர்களை மதிக்க தெரிஞ்சவர். நீ வலது பக்கமா போனா நான் இடது பக்கமா போறேன், நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஆபிரகாம். ஆனா லோத்து அப்படிப்பட்டவர் கிடையாது. கண் கண்ட போக்கில போறவர். எது கண்ணுக்கு நல்லா இருக்கு, எது செழிப்பா இருக்கு, ஆசீர்வாதங்களை பார்த்து போறவர். ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது, தேவ சித்தத்தின்படி போறவர். நீ இங்கே போனா ஆண்டவர் சொன்னா போவார், நீ
நீங்க போகாத, எகிப்துக்கு போகாதன்னா அவர் போக மாட்டார். நீ இங்கே தரித்திரு அப்படின்னா தரித்திருப்பார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஆபிரகாம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காத லோத்து சிறையாக பிடிக்கப்பட்டு போய்விட்டான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தப்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் சத்துரு நம்மளை சிறையாக பிடித்து கொண்டு போய் விடுவான். அநேக சான்ஸை சத்துரு வந்து எடுத்துக்கொள்வான். எதற்காக இதை நான் சொல்றேன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு நாம் முரணாக செயல்படும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் கிரியை செய்யும் பொழுது, பாருங்க, ஒரு முறை ஒரு 4-5 வாலிபர்களை ஒரு கூட்டத்திற்கு நான் அழைத்து கொண்டு சென்றிருந்தேன். என்னுடைய காரில் அவர்களை அழைத்து கொண்டு ஒரு தூர இடத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கே அந்த கூட்டம் ஒரு 2 நாள் என்று நினைக்கிறேன், 2 அல்லது 3 நாட்களோ தெரியல, அந்த கூட்டம் முடிந்து விட்டது. அந்த கூட்டம் முடிந்த பிறகு அவர்களை இரவோடு இரவாக சென்னைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். விடிய காலத்துக்குள்ளே விட்டுட்டா அவங்களுடைய வேலைகளுக்கு செல்வாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார்னா, மகனே நீ போக வேண்டாம். ஏன்னா அவர் வந்து போக அனுமதி தரல. என்கிட்ட அவர் பேசுகிறார், நீ வந்து இவங்களை கொண்டு போக வேண்டாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய சுய லாபத்தை நான் நினைக்கிறேன். அப்பா இவங்க வந்திருக்கிறாங்க, நான் இப்போ தான் டீசலை போட்டு வச்சிருக்கிறேன். இவங்க அதுவும் சொல்கிறாங்க, கன்னியாகுமரியெல்லாம் எனக்கு சுற்றி காமிங்கங்கிறாங்க. நான் போட்டிருக்கிற டீசலில் இப்போ கிளம்புனா வெடிகாலம் எடுத்து போய் விட்டா அவங்கவுங்க வேலைகளுக்கு போவாங்க, நைட்டு சாப்பாடோடு முடிஞ்சு போயிடும். இவங்களை நான் வச்சிருந்தா இருக்கிற டீசல் காலி ஆகிடும். திரும்ப அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு வாங்கி தரணும், திரும்ப டீசல் போடணும். இது எல்லாம் நான் வந்து ஏன் கணக்கு போட்டு நான் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் கணக்கு வேற. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், இருப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இல்லைப்பா, நான் டீசல் போட்டு வச்சுருக்கிறேன்ப்பா, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த டீசல்லாம் காலி ஆயிரும்பா, திரும்ப டீசல் போடணும்பா, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்படி ஆண்டவர்கிட்ட நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொன்னது போக வேண்டாம், இது மட்டும் சொல்லிட்டார். ஆனால் என்னுடைய மனக்கணக்கு போட்டு இருக்கிற டீசல் காலி ஆகிடும், இவங்களெல்லாம் வச்சுருந்தா சாப்பாடு வாங்கி தரணும், வச்சுருந்தா திரும்ப தங்க வைக்கணும். அதுக்கு பதில் நைட்டோட நைட்டாக கொண்டு போய் விட்டுட்டா நைட் சாப்பாடோட எல்லாம் முடிஞ்சிடும். இருக்கிற டீசல்லையே போய் சேர்ந்துடலாம். அவங்கவுங்க காலையில் அவங்கவுங்க வேலைகளுக்கு போயிடுவாங்க. இது என்னுடைய கணக்கு. நான் மாம்சிகத்தில் ஒரு மனுஷனாக கணக்கு போடுறேன். என் கணக்குப்படி இது கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் அது வந்து வேண்டான்னு தான் அவர் சொல்லியிருக்கார். இதுக்கிடையில் நான் என்னுடைய மன இஷ்டத்தின்படி வண்டியை எடுத்துட்டேன். வாழ்க்கையில் ஒரு முறை கூட எந்த வண்டியையும் யாரையும் இடிக்காதவன், அவ்வளோ நம்பிக்கையாக ஓட்டக்கூடியவன். என் கூட வரவங்க தூங்கிக்கிட்டு கூட வருவாங்க, அவ்வளோ நல்லா ஓட்டக்கூடியவன். அப்போது அந்த திறமையெல்லாம் எனக்கு இருக்கும் இல்லையா, திறமை பெருமை. அப்போது இவங்களை கூட்டிகிட்டு போய் காலையில் விட்டுடலாம் அப்படின்ற நோக்கத்தோடு கூட்டிகிட்டு போகிற ஒரு குறிப்பிட்ட இடம் வெடிய காலம் 5 மணி வருது. ஒரு லாரி கடியில் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டேன். முன்னால் போய் கொண்டு இருக்கிற லாரி, அந்த லாரி கடியில் டொம்முன்னு சத்தம் கேட்குது. என்னாச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் ஒரு நொடி பொழுதில் கண் அசந்துருச்சு, தூக்கம் கட்டுப்பாடை இழந்து. இது எதுன்னா, இது எதை குறிக்குதுன்னா, சாத்தான் அந்த இதை வந்து பயன்படுத்திக்கிட்டான். நான் வந்து தேவனுடைய திட்டத்தை மீறி போறேன்னு சாத்தானுக்கு தெரியும். தேவன் அதை அனுமதிக்கல. தேவன் நீ போகாதப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் வந்து மீறி போறேன் என்பது சாத்தானுக்கு தெரியும். அதை பயன்படுத்திக்கிட்டான், இடிக்க வச்சுட்டான். எப்பொழுதுமே நாம் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்படும் பொழுது சாத்தான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துப்பான் என்பதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ தேவன் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார், ஆனால் அதை பயன்படுத்தி சாத்தான் தான் தீங்கு செய்ய நினைப்பான். லோத்து ஆபிரகாமோட இருக்கிற வரைக்கும்
யாராவது டச் பண்ண முடிஞ்சிச்சா? முடியல. ஆனா லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து தனியா இருக்கும் பொழுது லோத்துவை சிறையா பிடித்து கொண்டு போறாங்க. ஆனாலும் தன் சகோதரன் சிறையாக பிடிக்கப்பட்டு போயிட்டானே என்று ஆபிரகாம் கேட்ட உடனே சந்தோஷப்படல. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? என்னை விட்டு போனான்ல, படட்டும், நல்ல படட்டும் அப்படின்னு நாமளா இருந்தா அப்பதான் நம்ம பல வசனங்களை எழுதுவோம், பல கவிதைகளை பாடுவோம். ஆனா ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே தன் வீட்டில் இருந்த 318 பேரை ஆயத்தப்படுத்தி அவங்கள கொண்டு போய் பவிஞ்சிகளாக அந்த சத்துருக்கள் மேல விழுந்து எல்லாரையும் லோத்துடைய எல்லாரையும் குடும்பத்தையும் மீட்டு கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. தேவன் அதனாலதான் சொன்னாரு, நீங்க சிறைப்பட்டவனுக்காக அழுங்க, சிறைப்பட்டு போனவனுக்காக அழுங்க, மரிச்சு போனவங்களுக்காக அழாதீங்க. மரிச்சு போனவங்களுக்காக என்ன பண்ணாதீங்க? துக்கப்படாதீங்க. அதாவது பரிதபிக்க வேண்டாம். சிறைப்பட்டவனுக்காக. இங்கே இந்த வசனத்துல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? 11ஆம் வசனத்துல தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாய் இருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து, அவன் இனி இங்கே திரும்ப வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மரிப்பான், இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவன் இப்படி சிறையாக கொண்டு போகப்படுவதற்கு சல்லூம் என்ற ராஜா, இவன் யோசியாவின் குமாரன், யூதா ராஜாவாய் இருந்த யோசியாவின் குமாரன் சல்லூம். இவனை சிறையாக கொண்டு போகிறார்கள். இவனை சிறையாக கொண்டு போனால் அவன் திரும்ப வரமாட்டான் என்பதை கர்த்தர் சொன்னார். ஏன் அவன் திரும்ப வரமாட்டான்? அதற்கு காரணம் இருக்கிறது. அவன் சிறையாக போவதற்கே ஒரு காரணம் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே நல்ல காரணங்கள் இருக்கும், சிலருடைய வாழ்க்கையிலே அவங்களே காரணமா இருப்பாங்க அவங்க சிறையா போவதற்கு. இங்க இவன் தான் காரணம். என்னன்னா, இங்கே வேதம் சொல்லுகிறது 15ஆம் வசனம், எரேமியா 22:15, நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாய் இருப்பாயோ, உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்த போது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் தகப்பன் யோசியா, அவன் நல்லா சாப்பிட்டான், அரண்மனையில வாசம் பண்ணினான், நியாயம் செய்தான், நீதி செய்தான், அவன் சுகமா வாழ்ந்தான். ஆனா இவன் அப்படி செய்யவில்லை. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சிறுமையும் எளிமையுமான உன்னுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி செய்ததுனால அவன் வாழ்ந்தான், சிறை போட்டு போல. ஆனா இவன் அப்படி செய்யவில்லை. அப்படி அவன் செய்யாததுனால தான் இவன் நியாயத்தையும் சிறுமியானவர்களுக்கும் எளிமையானவர்களுக்கு நியாயத்தை செய்யாம போயிட்டான். அப்படி செய்யாம போனதுனால சிறைப்பட்டு போறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நியாயத்தை செய்ய வேண்டும். எளிமையானவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும், சிறுமியானவர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும், அவங்கள விசாரிக்க வேண்டும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னா நம்மளை ஆண்டவர் சிறையாக ஒப்பு கொடுத்துருவார். நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு உங்களை நம்பி ஒருத்தரை உங்க கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க நியாயம் செய்ய வேண்டும். நீங்க நியாயம் செய்யலைன்னா நீங்க சிறையாக போகப்படுவீங்க. இந்த சல்லூம் என்ற ராஜா சிறுமியானவர்களுக்கு நியாயம் செய்யல, எளிமையானவர்களுக்கு நியாயம் செய்யல, அவங்கள நியாயத்தை விசாரிக்கல. ஆனா அவங்க தகப்பன் விசாரிச்சான், அவன் சுகமா வாழ்ந்தான். இன்னைக்கு நிறைய பேர் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துல தான் இருக்கிறாங்க. தகப்பன் செய்த புண்ணியம், தகப்பன் செய்த அந்த பக்தி, தகப்பனுடைய கிருபை, இதுல நம்ம வாழ முடியாது. சல்லும் அப்படி வாழ முடியல. ஒரு கட்டம் வரைக்கும் தான் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும்.
அதுக்கு பிறகு அவங்களே தேவனை தேடி நீதி நியாயம் செஞ்சாதான் வாழ முடியும், சுகமாக வாழ முடியும். இல்லைன்னா சிறையாக தான் கொண்டு போகப்படுவார்கள். இப்போ இந்த ராஜா திரும்பி வரமாட்டான், அதுக்காக ஜனங்க அழ வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய ஆத்துமாக்களை சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போய்விட நினைக்கிறான். நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாம் அழ வேண்டும், திறப்பிலே அழ வேண்டும். ஆண்டவரே, அந்த ஆத்மாவை கொண்டு வரும் ஆண்டவரே. வீடுகளிலே ஆண்டவரே முடமாகி நிறைய பேர் சபைக்கு வராம முடம் போல வீடுகளை முடங்கி கிடக்குறாங்க. அவங்கள கேட்டா சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா, நாங்க லைவ்ல பார்த்தோம். நிறைய பேர் லைவ்லயே பார்த்துக்கிறாங்க. ஒரு தகப்பன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொன்னாரு, எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு சபைக்கு வாங்க. அப்போ பையன், நான் பைபிள் எடுத்துட்டு வரமாட்டேன், நான் ஃபோன்லேயே பைபிள் இருக்கு, ஃபோனை எடுத்துட்டு சபைக்கு வந்தான். அப்போ அப்பா சொன்னாரு, இவன் பைபிள் எடுத்துட்டு வரல, ஃபோனை தான் எடுத்துட்டு வந்திருக்கிறான், அதனால இவனுக்கு மத்தியானம் ஃபோன்லேயே சாப்பாடை கொடுத்துரு. இவங்க சாப்பிடும்போது அந்த ஃபோட்டோவை எடுத்து அங்கே இருக்கிற முட்டை, பிரியாணி, கறி, வறுத்த கறி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஃபோன்லேயே அனுப்பிச்சிட்டாங்க. நீ சாப்பிட்றா ஃபோன்லேயே, நாங்கள் நேரில் சாப்பிட்றோம். இதுன்னு அநியாயமாக இருக்கு. ஃபோனில் எப்படி சாப்பிட முடியும்? அதனால தான் நான் சொன்னேன், பைபிள் எடுத்துட்டு வாடா. அப்போ நீ ஃபோன்லேயே பைபிள் வாசிக்கிறேன்னு, அப்போ ஃபோன்லேயே சாப்பிடு. நிறைய பேர் நான் லைவ்ல பார்த்துக்கிறேன். தேவனுக்கு அவரை தேடி நீங்க வரணும். ஆபிரகாம் தேவன் சொன்ன ஒரு இடம் மோரியா மலை, அந்த மலைக்கு போனார். கஷ்டப்பட்டு எங்கேயோ இருக்கிறவர், அந்த மோரியா மலை எங்க இருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சி தன் குமாரனை அழைத்து கொண்டு போய் குமாரனை பலி செலுத்துவதற்காக அங்க விறகு எடுத்துக்கிட்டு அங்க எல்லா பலிக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லி. ஆனா அந்த பையன் தான் பலின்னு அந்த பையனுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு மட்டும் தெரியும். பலி மாதிரி கூட்டிட்டு போறாரு, ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. அங்க போன உடனே மோரியா மலை, அவர் சொன்ன அந்த இடம் வந்த உடனே அங்க கட்டையெல்லாம் கூட அடக்குறாரு. அந்த பிள்ளை கேட்கிறாரு, ஈசாக் கேட்கிறாரு, பலி எங்கப்பா? கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும். திடீர்னு அவங்க அப்பா கையை காலை கட்டி மேலே தூக்கி கழுத்துட்டாரு. ஈசாக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்றும் பேச முடியல, ஒண்ணுமே பேசல. கத்தியை கூட பட்டயத்தை கூட ஓங்கிட்டாரு. ஒரே வெட்டுறதுக்கு எடுத்துட்டு வராரு. ஆபிரகாமே, நீ நிறுத்து, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பலியை ஆண்டவர் காட்டாரு. அந்த ஆட்டுக்குட்டியை பலியாக தேவன் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு பொழுதும் நம்மளை சிறைப்படுத்துகிறவர் அல்ல, நம்மளை விடுதலை ஆக்குகிற தேவன். இன்னைக்கு நீங்க சிறையாக வந்திருந்தாலும் கூட, சிறைப்பட்டு வந்திருந்தாலும் கூட, கட்டுகளை அறுக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கும்படிக்கு ஒவ்வொருவரையும் அவர் ஏற்படுத்துகிறார். நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் உத்தரவாதி. உங்க பக்கத்தில் ஒரு சீட்டு காலியா இருக்குன்னா அவங்க ஏன் வரல நீங்க விசாரிக்கணும். பக்கத்தில் உள்ளவங்க வரலன்னா அவங்கள நீங்க சபை முடிஞ்ச உடனே, ஏன் சிஸ்டர் வரல, ஏன் பிரதர் வரல, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு நாள் வரல, ஒரு வாரம் வரல, அவங்க ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? நீங்க அவங்களை விசாரிக்கணும். ஏன் வரல? இன்னைக்கு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு பிரச்சனையா, உங்களுக்கு ஜுரமா, அவங்கள போய் விசாரிக்கணும். ஒரு அக்கறை இல்லாம இருக்கக்கூடாது. நீங்க தான் பொறுப்பாளி. உங்க பக்கத்தில் உள்ள சகோதரனுக்கோ உங்க சகோதரிக்கோ நீங்க தான் பொறுப்பாளியா இருக்கிறீர்கள். அவங்கள நீங்க தான் விசாரிக்க வேண்டும். ஆபிரகாம் விசாரித்தாரு. தன் சகோதரன் லோத்து சிறையாக கொண்டு போகப்பட்டதை அறிந்த உடனே போனாரு. ஒருத்தர் வியாதியா இருக்கிறாங்கன்னா நீங்க தெரிஞ்ச உடனே என்ன செய்யணும்? உடனே ஒரு பிரெட்டை வாங்கிட்டு நீங்க ஓடணும். ஒரு பழத்தை ஏதாவது வாங்கிட்டு ஓடி போய் அவங்கள போய் பார்க்கணும். வியாதியா இருக்கிறீங்களாமே, கேள்விப்பட்டோம், இயேசுவின் நாமத்தினால வியாதியே இவர்களை விட்டு புறப்பட்டு போ. நீங்க ஜெபம் பண்ணணும். வியாதி அவங்களை விட்டு புறப்பட்டு போயிடும். அவங்க அழகா சந்தோஷமா பிரெட்டை சாப்பிட்டுட்டு உங்க பின்னாலே வருவாங்க.
சபைக்கு போகலாம் வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வாங்கிட்டு போன பழத்தை சாப்பிட்டுட்டு கூட வருவாங்க. அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதம், அதிசயம். நீங்கள் போகலன்னா அவங்க அந்த சிறையில் தான் காணப்படுவாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அனுப்புகிறாரு. நீங்கள் போனால் அவங்க சுகம் பெற்றுக்கொள்வாங்க. நீங்கள் போனால் நீங்கள் வாங்கிட்டு போன அந்த பழத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போன அந்த பிரெட்டையும் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் அவங்கள விடுதலை ஆக்குறீங்க. நீங்கள் அவங்கள கையோட ஆண்டவர்கிட்ட கொண்டு வரீங்க. அதனால தான் ஆண்டவர் அனுப்புகிறார். அங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் என்ன? அவன் பேர் நிக்கதோமு. அவன் இரவுல மட்டும் ஆண்டவரை வந்து பார்ப்பான். அவன் ஒரு போதகன். யாரோ போய் அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருப்பாங்க. அப்போ ரகசிய கிறிஸ்தவனா வந்து ஆண்டவரை பார்ப்பான். அந்த நிக்கதோமு ஆண்டவர்கிட்ட பேசும்பொழுது, இத்தனைக்கு அவன் யார் டீம்னா ஆண்டவரை கொலை செய்ய வேண்டும்னு சதி தீட்டுற டீமில் உள்ளவன், அந்த குழுவில் இருக்கிறவன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை மட்டும் ரகசியமாக வந்து பார்ப்பான். இந்த பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், வேத பாரகர், பரிசேர் அந்த குழுவில் இருக்கிறவன். அவனும் ஒரு இஸ்ரவேலின் போதகன். ஆனால் ஆண்டவர் இயேசுவை வந்து பார்ப்பான். அப்போ ஆண்டவர் இயேசு அவனை விடுதலை ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருந்து அவனை விடுதலை ஆக்கிட்டாரு. அவனை சொல்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவரே, நான் எப்படி பிறப்பேன்? நான் எப்படி திரும்ப தாயின் வயிற்றுல போக முடியும்? இல்லை, மறுபடியும் பிறக்கிறதுனா இதுதான் சொல்லி அவனுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லி அவன் ரகசிய விசுவாசியா மாறிவிட்டான். ஹல்லேலூயா. இது போல ரகசிய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் விடுதலையாக்கப்பட்டு சபைக்கு வர வேண்டும். எந்த மட்டும் அவங்க சிறையாகவே இருப்பாங்க. இன்னைக்கு வீடுகளில் இருக்கிறவங்களாம் சிறையிலிருந்து விடுதலையாக வேண்டும். அவங்களுக்காக நீங்க அழ வேண்டும். ஆண்டவரே, போராடி ஜெபிக்க வேண்டும். அப்பா, வீடுகளில் இருக்கிறவங்க சபைக்கு நீர் கொண்டு வரோம், அவங்களை விடுதலையாக்கும். அவங்கள சாத்தா கட்டி வைத்திருக்கிறான், கழுதைய கட்டி வைத்தது போல, இரு வழி சந்தில கட்டப்பட்டு இருக்கிற கழுதையை போல. போலாமா வேணாவா, போலாமா வேணாவா, கட்டப்பட்டு இருக்கிறாங்க, இரு மனதா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க தான் போய் கட்ட அவிழ்க்க வேண்டும். சீஷர்கள் 2 பேர் போய் கட்ட அவிழ்த்து, யாராவது கேட்டா, கழுதியை ஏன்பா அவுக்குறீங்க? இது ஆண்டவருக்கு வேணும். கட்ட அவிழ்த்து கொண்டு வாருங்க, சபைக்கு கொண்டு வாருங்க, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க, உங்கள் நண்பர்களை கொண்டு வாருங்க, உங்க உறவினர்களை கொண்டு வாருங்க. சிறையாக்கப்பட்டு இருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக அழுங்க. மரித்து போனவங்களுக்காக அழாதீங்க. அவங்களுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, அவங்களுக்காக பரிதாபப்படாதீங்க. மரித்து போனவங்க தான். ஆனா உயிரோடு இருக்காங்க பார்த்தீங்களா, சிறையா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக அழுங்க, அவங்களுக்காக பரிதாபப்படுங்க. ஐயோ, இவன் சிறையாக கொண்டு போகப்பட்டானே, ஆண்டவரே எப்படி ஆகிலும் இவங்களை கொண்டு வரோம். அவங்களுக்காக திறப்பில் நில்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த யோசியாவின் குமாரன் சல்லுமுக்காக ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்க அழுதா, அந்த அழையை கேட்டு ஆண்டவர் அவனை விடுதலை ஆக்குவார். இன்னொரு மனுஷன் இருக்கான், அதே அதிகாரம், எரேமியா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து, நீ கேதுருமர மாளிகைகள் உலாவுகிறபடியினாலே ராஜாவாய் இருப்பாயோ? உன் தகப்பன் போஜனம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஆளை குறித்து ஆண்டவர் சொல்றார். இவன் யார்? இவனும் ஒரு ராஜா தான். இவன் பேர் யோயாக்கிம். இவன்
17 வசனம், உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவனுடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுவதுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். வாழ்க்கை சரியில்லை. அவன் செய்த காரியம் தற்பொழிவை நாடுகிறான், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துகிறான், இடுக்கணும் நெருக்குதலும் செய்கிறான். இப்படி செய்கிறவன் சிறையாக போகிறான். அவனை ஐயோ ஆண்டவனே, ஐயோ சகோதரனே, ஐயோ சகோதரியே அப்படின்னு அழக்கூட ஆள் இல்லையா? ஏன் தெரியுமா? அவன் வெளியில சிறையாக கொண்டு போகப்படுறான். அவனை நகரத்துக்கு வெளியே, அவனை ஒரு கழுதை எப்படி வெளியே பட்டணத்துக்கு வெளியே புதைக்கப்படுமோ அதுபோல அவனை ஒரு கழுதியை புதைக்கிற வண்ணமாக அவனை வாசல்கள், எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்ப அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒன்னு அவனே அழுது மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவனுடைய நிலைமை அவன் சிறையாக கொண்டு போவதற்கு முன்னதாக ஒரு சான்ஸ் ஆண்டவராகி தேவனத்துல கேட்டா அவர் மனம் இறங்கி அவன் சிறைப்பட்டு போகாம அவனை காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் சிறைப்பட்டு போக கூடாதப்பா, நான் கழுதியை புதைக்கிறது போல என்னை புதைக்க கூடாதப்பா, நான் செஞ்ச பாவம் அவ்வளவு கொடுமையானது, என்னை மன்னிச்சிருங்க. இயேசுவின் பாதத்தில் நாம் முத்தம் செய்வோம் என்று சொன்னா, அவருடைய பாதத்தில் கேட்போம்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். நாம் சிறைப்பட்டு போகாமல் இருக்க அவர் உதவி செய்வார். ஏன்னு சொன்னா இந்த உலகத்தில் அநேகர் சிறையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, சிறையிருப்பின் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 17 வசனம் வரையில் நீங்க வாசிக்க வேண்டாம், நீங்கள் நேரம் இருந்தால் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இங்க பேதுரு, அந்த பேதுருவை பிடித்து ஏரோது சிறையில வைத்து விட்டான். சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்றாங்க. 5ஆம் வசனத்தில் சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். தேவ தூதன் போய் 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல் எல்லா காவலையும் கடந்து பேதுருவை நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சிறையிருப்பை தேவன் திருப்பும் பொழுது எப்படி இருந்தோம்? சொப்பனம் காண்கிறது போல. அதை வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, அவனுக்கு யாருக்கு பின்? தேவதூதனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் சொப்பனம் காண்றத போல நினைச்சாங்க. ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றும் பொழுது, இங்க பேதுருடைய சிறையிருப்பை தேவன் மாற்றும் பொழுது ஏதோ தரிசனம் காண்ற மாதிரி நினைக்கிறாரு, ஆனா உண்மையிலே நடக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். நீங்க சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருக்காதீங்க. ஹல்லேலூயா. உங்க சிறையிருப்பை தேவன் மாற்ற விரும்புகிறார். தரிசனம் காண்கிறவர்கள் போல இருக்காதீங்க. உண்மையா உங்க சிறையிருப்பு இன்னைக்கு மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு தூதனை அனுப்பி அன்னைக்கு பேதுருடைய சிறையிருப்பை தேவன் மாற்ற வல்ல உண்மை உள்ளவராய் இருப்பார் என்று சொன்னா, உங்களை அவர் நேசிக்கிறார் அல்லவா? உங்களுக்காக ஜீவனையே, எனக்காக உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தாரே. நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்ம சிறையிருப்பை மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார். இன்னைக்கு தான் அந்த நாள். இன்னைக்கு உங்க சிறையிருப்பு மாறுகிற நாள். உங்க சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவார். லோத்து தேவ ஜனங்களோடு ஐக்கியமா இல்லாததுனால சிறைப்பட்டு போனான். இன்னைக்கு நீங்க தனிமைப்படுத்தப்பட்டீங்கன்னு சொன்னா சிறையாக போயிடுவீங்க. ஜாக்கிரதையா இருங்க.
தேவ ஜனங்களோட ஐக்கியமா இருங்க, அப்பதான் சிறையாகாம இருப்பீங்க. ஹல்லேலூயா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனதுனால தான் சிறையாக போனான். இங்கே பேதுரு இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்ததுனால சிறையாக்கப்பட்டார். ஆனா அங்க ஒரு அற்புதமான விடுதலை. மீண்டும் இயேசுதான் மெய்யான தெய்வம், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அவர் என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிகள் எல்லாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அங்கே அந்த சிறையிருப்பில் இருந்த ஆண்டவர் பேதுரு விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து பார்த்தோம் என்று சொன்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 17 வயதாய் இருந்த அந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள், அதாவது தன்னுடைய தகப்பனுடைய அந்த தாய்களுடைய வேலைக்காரர்களை தகப்பன் கல்யாணம் பண்ணாரு. அந்த மறுமனை ஆட்டிகளுடைய பிள்ளைகள் அவங்களுடைய குற்றங்கள் குறைகளை சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த யோசேப்பு தன் தகப்பனுக்கு அறிவித்து கொண்டு வந்தான். அவங்க பண்ற கள்ளத்தனங்கள், அவங்க பண்ற காரியங்கள், இதை அறிவித்து கொண்டு வந்திருந்த அந்த யோசேப்பு மேல ஒரே எரிச்சல், ஒரே கோபம். இது மட்டுமல்ல, ஒரு சொப்பனம் கண்டுட்டான். அந்த சொப்பனம் என்னன்னா, தன்னுடைய அரிக்கட்டு நிற்கிறதாகவும் மற்ற எல்லா அரிக்கட்டுகளும் கீழே விழுந்து கிடக்கிறதாகவும், அப்படின்னா நாங்கள் உன் காலில் விழுவோமா? இதுதான் அவன் கண்ட சொப்பனம். இது ரெண்டுத்தையும் ஒன்று அறிவிக்கிறான், தகப்பன் கிட்ட நம்மளை மாட்டி விடுறான். இன்னொன்று, இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை இவன் கண்டுட்டானே, இது எப்படி நிறைவேறுது பார்க்கலான்னு சொல்லி அவனை எங்கே விற்று போடுறாங்க? சஃபையர் அவங்க கிட்ட சகோதரர்கள் முதல் கொலை செய்ய விரும்புகிறாங்க. அவனை அடித்து குழியில் போடுறாங்க. அதுக்கு பிறகு அதில் ஒரு லாபம் பார்க்கலான்னு சொல்லி அவனை எடுத்து அவனை விற்று அதில் ஒரு லாபம் சம்பாதிக்கிறாங்க. இவன் ஒழிஞ்சான். இனிமே இவன் என்ன பண்ண மாட்டான், திரும்ப வரவே மாட்டான். இப்போ இவன் சிறையாக விற்கப்பட்டு போயிட்டான், எகிப்துக்கு போயிட்டாங்க. இனிமே இவன் வரவே மாட்டான், வாழ்க்கையில் வரவே மாட்டான் அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் எகிப்தில் போன உடனே 17 வருஷத்தில் எகிப்துக்கு போனவன் 30 வயசுல ராஜாவுக்கு முன்னால போறான். ஹல்லேலூயா. தேவன் எதற்காக இவன் சிறையாக விற்கப்படும்படிக்கு பார்வோனுடைய பார்வோனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய போர்த்திபாருடைய வீட்டில் போய் இவன் வேலைக்காரனாக இருக்கிறான். அங்கேயும் தேவன் உயர்த்தி வச்சாரு. அங்கே இவன் மேல ஒரு தவறான ஒரு பழி. ஆனா சிறையில் அடைக்கப்பட்டான். இவன் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் இவனை சிறையில் போட்டாலும் இவனை ராஜாவா மாற்ற வேண்டும். இவன் சிறையில் போனாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பஞ்சம் வரப்போகுது. அப்போ இந்த இஸ்ரவேல் குடும்பத்தை காப்பாற்றணும். அதுக்கு இவன் ராஜாவா இருந்தால் தான் முடியும். அதுக்கு இவன் சிறைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சிறைக்கு அனுப்பிச்சு அங்கிருந்து சிறையிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு போய் அங்கே அவனை பிரதம மந்திரியா மாற்றி யாக்கோபின் குடும்பத்தை தேவன் காப்பாற்றினார். ஆனா போர்த்திபாருடைய மனைவி அவ என்ன நினைச்சா, நம்ம பழி போட்டுட்டோம், இவன் சிறைக்கு போயிட்டான், இவன் ஒழிஞ்சான். ஏன்னா போர்த்திபாருடைய மனைவி இவன் மேல கண் போட்டா. ஆனா அவளுடைய ஆசை பலிக்கல. அதே போல சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க, இவன் ஒழிஞ்சு போயிட்டான். ஆனா இவன் மனுஷருடைய அந்த வில்லங்கத்தினாலே, மனுஷருடைய சதியினால சிறைக்கு போனான் அப்படின்னு மனுஷர்கள் நினைச்சிருக்கலாம். ஆனா தேவனுடைய திட்டமே அவனை ராஜாவாக உயர்த்த வேண்டும் என்பதற்காக சிறைக்கு போறது கூட அவர் அனுமதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஒருவேளை சிறையில் இருக்கலாம். யாருக்கோ ஆசீர்வாதமா இருப்பதற்காக, உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக, அல்லது சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக உங்களை ஒருவேளை சிறையிலே வைத்திருக்கலாம். தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் உங்க வாழ்க்கையில நிறைவேறப்படுவதற்காக நீங்க சிறையில் இருக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் கட்டுகள், அதோடு கூட நான் சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறேன். அவர் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டார், சுவிசேஷத்துக்காக சிறைக்கு போனார். ஒரு முறை பவுலும் சீலாவும், ஆங்கிலத்தில் சீலா என்றா சைலஸ், தமிழ்ல சீலான்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு
ஒரு பெண் கூட பவுல் போயிட்டாருன்னு நினச்சிடாதீங்க. ஆங்கிலத்தில் சைலஸ். அப்போ சீலா என்ற சகோதரன், அவங்க 2 பேரும் போகிறாங்க. சுவிசேஷத்தை சொன்னது நிமித்தம் அவங்கள எங்கே போட்டாங்க? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில். இத்தனைக்கும் அவங்க எதுக்காக சிறைக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பிசாசு ஓட்டினதுனால. அங்கே ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பெண்ணு அங்கே இருக்கிறா. இவங்க ஜெபம் பண்ணுற இடத்துக்கு போகும்போது அவ வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறா. உடனே பவுல் என்ன செய்கிறாரு? அந்த பிசாசை அதட்டுறாரு. அந்த பிசாசு அவளை விட்டு போயிடுச்சு. அவ குறி சொல்ற ஆவியை உடையவ. இவளை வச்சு நிறைய வருமானம் பார்த்தாங்க. அப்போ அந்த முதலாளிங்கெல்லாம் சேர்ந்து அவங்கள பிடிச்சி, பவுலையும் சீலாவையும் பிடிச்சி சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சிறைச்சாலை அதிகாரிகிட்ட ஒப்பு கொடுத்து தொழு மரத்தில் கைகளையும் காலையும் கட்டி அங்கே சிறையில் போட்டுட்டாங்க. நடுராத்திரி பவுலும் சீலாவும் அவங்க தேவனை துதிக்க ஆரம்பித்த பொழுது, தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை மட்டும் மறந்து போயிடாதீங்க. எந்த சிறையில் இருந்தாலும் தேவனை துதியுங்க. துதிச்சா அவங்க கட்டுகள் அறுக்கப்படும். அவங்க துதிச்சாங்க பாரு, கையில இருக்கிற கட்டு, காலில் இருக்கிற கட்டு, சங்கிலி கட்டு, எல்லா கட்டும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்டது. இன்னைக்கு அதனாலதான் நீங்க துதிங்க துதிங்கன்னு சொல்றோம். துதிக்கிற நேரத்தில் நிறைய பேர் அப்படியே ஆண்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சிலர் துதிக்கிற நேரத்தில் ஆண்டவர் துதிங்க, அப்பதான் உங்க கட்டுகள் அறுக்கப்படும். பவுலும் சீலாவும் தேவனை பாடி அவரை துதித்த பொழுது கையில் இருக்கிற கட்டுகள், காலில் இருக்கிற கட்டுகள், எல்லா கட்டும் அறுந்து போனது. சிறைச்சாலை அதிகாரி ஐயோ இவங்க தப்பிச்சு போயிட்டு போறாங்கன்னு கத்தியை ஓங்கி தானே குத்திட்டு சாகணும்னு நினைச்சான். ஒன்றும் செஞ்சுக்காத, நான் இங்கே தான் இருக்கோம். அப்போ வந்து காலில் விழுற ஆண்டவன் மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஒரு பிசாசு துரத்துனதுக்காக ஜெயிலில் போட்டாங்க. ஆனா மனுஷனுடைய திட்டம், இவன் பிசாசு துரத்தினா அதனால ஜெயிலில் போட்டோன்னு அவன் திருப்தி அடைஞ்சிட்டான். ஆனா ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? அந்த ஜெயிலில் இருக்கிற ஜெயிலரையெல்லாம் ரட்சிக்கணும், அவன் குடும்பத்தை ரட்சிக்கணும். அதுக்காக பவுல சிறையில் ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அந்த ராத்திரியிலேயே அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. மனுஷனுடைய திட்டம், நீ பிசாசு ஓட்டினதுனால நீ ஜெயிலுக்கு போடான்னு அமிச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம், அந்த ஜெயில் அதிகாரி அவனுடைய குடும்பம் அந்த ராத்திரியில ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதனால நீங்க சிறையில் இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும் ஆண்டவருடைய திட்டம் என்ன அதை முதல்ல பாருங்க. மனுஷனுடைய திட்டத்தை பார்க்காதீங்க. நீங்க மனுஷனுடைய திட்டத்தினாலேயோ பிசாசுடைய திட்டத்தினாலேயோ நீங்க சிறையில் இருக்கலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஆண்டவருடைய திட்டம் என்ன? அதுக்காக நான் காத்திருப்பேன், அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதா